உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். ஆமாம், வருடம் ஆரம்பித்து ஒரு மாதம் கடந்துருச்சு. காலம் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. அந்தளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் அந்த வகையில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு துணையாக இருக்க போகுது, அதுக்கான கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2 கிரகங்கள், 3 கிரகங்கள், 4 கிரகங்கள் இப்படியெல்லாம் சேர்றது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான அமைப்பு தான். சேரும், அது நடக்காதுன்றது கிடையாது, கண்டிப்பாக நடக்கும் தான். ஸோ அதில் இந்த மாதம் வந்து இந்த வருஷம் 2026 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வுன்னே கூட சொல்லலாம். 6 கிரகங்கள் வந்து ஒன்றா சேர போகிறாங்க நம்ம கும்ப ராசியில். ஸோ கும்ப ராசியில் வந்து 6 கிரகங்கள் சேர்க்கை. கிட்டத்தட்ட எல்லா கிரகமும் உள்ளே வந்த மாதிரி தான். குரு மட்டும் தனிச்சிருக்காரு. சந்திரன் 4 கிரகம்ன்றனால அவர் ஒவ்வொரு ராசிக்கு பயணிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் முழுத வந்து கும்பராசியில் 6 கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய நிலையில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அன்புக்குரிய மீனராசிக்காரர்கள் அப்படின்னால எப்படி நம்ம யாரை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு, நான் யாரை ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் எதுவுமே செய்யாத மாதிரி ஒதுங்கி நிற்பார் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டாம மகன் பசுபதி சரத்குமார் சார். அவர் தான் மீனராசி கேரக்டர்ஸ். மீனராசிக்காரங்க அப்படி தான், எல்லாத்தையும் இழுத்து போட்டு எல்லாத்துக்காகவும் செஞ்சுட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஒதுங்கி நிற்கக்கூடிய ஆட்கள். அந்தளவுக்கு நல்ல பண்புகளும் அன்பும், மற்றவங்க மேலே அன்பும் காட்டக்கூடிய, சின்னவங்க பெரியவங்க இல்லாமல் எல்லாத்துக்கும் மரியாதையும் காட்டக்கூடிய ஒரு நல்ல பண்பு கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மீனராசிக்காரர்கள் தான். ஸோ இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பிப்ரவரி மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக அமைய போகுதுன்னே சொல்லலாம். உண்மையிலேயே சொல்லப்போனால் மிக சிறப்பான யோக காலம்தான். உங்களுக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் வரிசையாகவே நல்லாவே இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய குரு உங்களுடைய ராசிநாதன் வக்ரத்தில் தான் இப்போயுமே இருக்கார். மிதுன ராசியில் இருந்துகிட்ருக்காரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்துகிட்ருக்காரு. கேந்திரத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு தான் வச்சுக்கோங்க. ராசி அதிபதியாக வர்றதுனாலையும் மட்டும் இல்லாமல் அவர் வந்து தொழில்காரகனாகவும் வந்துடுறாரு. அதனால் தொழில்காரகன் 4ஆம் கேந்திரம் ஏறுறதுன்றது வந்து தொழில் சார்ந்த நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்க. ரொம்ப இமிடியேட்டாக இன்னும் ஒரே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் வந்து உச்ச பலம் பெற போகிறார். மார்ச் மாதம் வந்து ஒரு உச்ச பலம் பெற போகிறார். ஸோ இதெல்லாம் குருவுடைய உங்கள் ராசிநாதனோட நிலை அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து இப்போ இருந்தே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடலாம். இனி அடுத்தடுத்து வர்ற காலங்களும் ரொம்ப சிறப்பான யோக காலமாக தான் இருக்கும் அப்படின்றத எந்த துளி சந்தேகமும் கிடையாது. நீங்கள் நிறைய பேர் பயந்துட்டுருப்பீங்க. ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு, இவர் என்ன இப்படி யோக பலன்களை சொல்கிறாங்க, நல்ல பலன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம கஷ்டம் தானே படுறோம் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய கஷ்டங்களுக்கு காரணம் ஜென்ம சனி மட்டும் கிடையாது. உங்களுடைய தசா புத்திகளும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக காரணங்களாக கூட இருக்க வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு பக்கம் இருக்க, கோச்சார அடிப்படையில் பார்த்தா ஜென்ம சனி உங்களுக்கு தொந்தரவு பண்ணுவாரா அப்படின்னா பண்ண மாட்டார். ஏன்றதை நான் சொல்கிறேன். உங்களுடைய ராசிநாதன் இருக்காரு வியாழன், சுபகிரகமான வியாழன். அவர் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு வந்து இப்போ திருக்கணிதப்படி ஜென்மத்தில் சனி இருக்கார். மார்ச் மாதம் தான் சனி வந்து வாக்கிய கணிதப்படி வரப்போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் 2 ஆண்டு உங்கள் ஜென்ம சனி தொடரப்போகுது. இப்போ ஜென்ம சனி காலம் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை இழப்பு, வேலை இழந்து வேலையை வாங்கக்கூடிய அதுக்குமான கஷ்டங்கள், இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்கும். சிலருக்கு வந்து சங்கடங்களையும், அவப்பெயர்களையும், குற்ற உணர்ச்சிகளையும் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ம சனி செய்யக்கூடிய வேலைகள்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்காது. இந்த மாதிரி அசுப பலன்கள் எதுவுமே செயல்படாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய வியாழன் உங்கள் ராசியில் வந்து அமரக்கூடிய சனிக்கு கேந்திர நிலையில் இருக்கார். அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து உங்களுக்கு அதாவது நம்மளோட திரிகோணஸ்தானம் 5ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடமான திரிகோணஸ்தானத்துக்கு போய் அங்கேருந்து உங்கள் ராசிக்கு பார்வையே கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதனால் நீங்கள் சனியை பற்றிலாம் பயப்படாதீங்க. சனியை வந்து லெஃப்ட் ஹேண்டில் குரு பகவான் டீல் பண்ணிப்பார். சனியோ ராகுவோ எவ்வளோ பெரிய வில்லனாக இருந்தாலும் அவரை சமாளிக்கக்கூடிய ஹீரோ உங்கள் ராசிநாதன் வந்து குரு தான். அதனால் வந்து நீங்கள் அதை பற்றிலாம் சனியை பற்றியோ ராகுவை பற்றியோ ஏனைய அசுபர்களை பற்றியோ நீங்கள் கவலையே படாதீங்க. ஃபைன், விட்டுருங்க. இந்த பக்கம் உங்கள்கிட்ட குரு பகவான்கிட்ட விட்டுட்டு நீங்கள் மித்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்ததாக உங்களுடைய இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பு விஷயங்கள் நடக்க இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில்
ஒரு 6 கிரகங்கள் வந்து சேரப் போறாங்க. இந்த 6 கிரகத்துக்கும் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை கிடைக்கப் போகுது. 12ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் சேர்றது, அதுவும் கிரக யுத்தம் ஏற்படுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நிம்மதி இல்லாத வாழ்க்கைய குடுத்துரும். தூக்கத்த கெடுத்துரும். ஒரு வேள சாப்பாட்ட நிம்மதியா சாப்பிட முடியாத அளவுக்கு வீண் போராட்டங்களையும், அலைச்சல்களையும், சிக்கல்களையும், சட்ட ரீதியான பிரச்சனைகளையும் கொண்டு வரும். ஆனா, இங்க குரு பார்வை கிடைக்கிறதுனால நம்ம தப்பிச்சோம். அதாவது குருவோட மகிமை எவ்வளோ உன்னதமானது அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இப்படி கிரக யுத்தங்கம் ஏற்பட்டும், அந்த கிரக யுத்தத்தில சனி, சூரியன் மாரியான கிரக இணைவுகள் இருந்தாலும், சனி, செவ்வாயும் சேர்றாரு. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு யோகமா மாத்தி குடுக்க போறாரு. எங்கேருந்து மாத்துறாரு? 4ஆம் இடத்துலருந்து மாத்துறாரு. 4ஆம் இடம்ன்றது பயணங்கள குறிக்கக்கூடியது. எங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் 6 கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம். 12ஆம் இடம் வெளிநாட்டு பயணங்கள குறிக்கக்கூடியது. அப்போ உங்களுக்கு வந்து வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா நல்ல ஆதாயங்கள் இருக்கு. வெளிநாட்டு பயணங்கள் மூலியமா நல்ல ஆதாயங்கள் இருக்கு. வெளிநாட்டு வணிகங்கள் அதாவது இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இந்த மாரி துறையில இருக்கக்கூடிய மீன ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலமா இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்ல, இத தொடர்ந்து இந்த மாதத்தில இந்த கிரகநிலைகள் ஆரம்பிச்சிருக்கனால, இது இந்த காலகட்டத்தில நீங்க ஆரம்பிக்கக்கூடிய செயல்கள் மூலியமா, உங்களோட எதிர்காலத்துக்கே மிகப்பெரிய ஒரு நீங்க ஒரு என்ன சொல்றது? ஒரு மிக சிறந்த ஒரு அடித்தளம் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஆ நெறைய உள்ளூருக்குள்ள சுத்தாம, நீங்க வந்து வெளி நபர்களோட, வெளி மாநிலத்தவரோட, வெளிநாட்டவர்களோட தொடர்புகள ஏற்படுத்திக்கிட்டு, உங்களுடைய அ ச வளர்ச்சிய அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்த்தி கொண்டு போறதுக்கு கிரக கோச்சார நிலைகள் ரொம்ப உறுதுணையா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம, உங்க ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்துக்குரிய புதன் அங்க 12ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. ஏற்கனவே சனி, ராகு அங்க இருக்காங்க. அவங்களோட புதன் சேர்றாரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய அ சூரியன் 12ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி, தனகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வரப்போறாரு. உங்க ராசிக்கு 3, 8க்குரிய சுக்கிரன் அங்க வரப்போறாரு. கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் வர்றாங்க. இந்த 6 கிரகத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைச்சு, அதன் மூலியமா உங்களுக்கு உங்களுடைய வ ச 6ஆம் இடம் 12ஆம் இடம்ன்றது விரயங்கள குறிக்கக்கூடியது. அங்க சு சுப குரு பார்வை கிடைக்கிறதுனால சுப விரயங்கள் மட்டுமே தான் இருக்கும். அப்ப சுப விரயங்கள் பண்றோம் அப்படின்னா, நமக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். பொருளாதாரத்த நம்ம காசு வந்தா தான் நம்ம செலவு செய்ய முடியும். அப்ப அந்த செலவுகள் வந்து சுப விரயமாவும் இருக்கும் அப்படின்றபோது, நீங்க மன மகிழ்ச்சியோட இருக்கலாம். இனி வர காலங்கள் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்ல. நம்ம பர்ட்டிகுலரா பிப்ரவரி மாதத்துக்கான பலன பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த இந்த ஆரம்பம் இருக்கு. உங்களுக்கான நல்ல துவக்கம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத சொல்றேன். இந்த துவக்கம் உங்களுக்கு இனி வர உங்களோட ஆயுள் காலத்துக்குமே மிக சிறந்த அடித்தளமா நல்ல விஷயங்கள உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஒரு கிரகச் சூழல் வருது. ஒரு அரிதான கிரக சேர்க்கைகள் வந்து நடக்க இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஆ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அது கேதுவுமே வந்து உங்களோட வெற்றிக்கு உதவக்கூடிய இடத்துல தான் இருக்காரு. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். அதாவது கால் வலி, இந்த வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள், டைஜஷன் ப்ராப்ளம், இந்த நரம்பு மண்டலங்கள் சம்மந்தமான பிரச்சனைகள், இந்த மாரி தொந்தரவுகள் வரும். அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்ல. கண்டிப்பான முறையில ந உடல் வயது இந்த ஒரு 35 பிளஸ் 40 பிளஸ்ல இருக்கவங்க வந்து, இப்ப இருந்தே உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் எக்சர்சைஸ் பண்றதோ, இல்ல யோகா பண்றதோ, பிராணாயாமம், மூச்சு பயிற்சி ஏதாவது பண்றதுனாலும் பண்ணுங்க. வாக்கிங் போறதுனாலும் பண்ணுங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள். உடலுக்குன்னு இனிமே கொஞ்சம் அக்கறை குடுக்க ஆரம்பிங்க. அது அது மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. மித்தபடி உங்க கரியர் ஆகட்டும், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஆகட்டும், நீங்க சிறப்பா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. நாராயணர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. மகாலட்சுமி, மகாவிஷ்ணு வழிபாடு பண்றது உங்களுக்கு வந்து மிக சிறந்த யோக பலன்கள குடுக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். மேலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கிரக சேர்க்கை. கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கிரக யுத்தம் அப்படின்னும் சொல்லுவோம். அந்த கிரக யுத்தம் ஏற்படுறதுனால நல்லதா, கெட்டதா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அது சேரும் இடத்த பொறுத்து, சேரும் கிரகங்கள பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு சிலருக்கு இல்ல, பொதுவாவே வந்து லக்னத்துக்கு அடிப்படையிலயும் பிறந்த நேரம் நேரத்தின் அடிப்படையில தான் லக்னம் கணிப்போம். ஸோ அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல கிரக யுத்தம் அமைறதுன்றத பொறுத்து அவங்க ஒரு சிலர் வந்து கோடீஸ்வரனும் ஆவான், ஒருத்தன் வந்து ஆண்டியாவும் ஆவான். இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தான். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட, கோச்சார அடிப்படையில அந்த கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அதாவது நம்ம கொரோனா டைம் இருக்கு பார்த்தீங்களா? 2020 அப்ப இந்த 6 கிரக சேர்க்கை இருந்துச்சு. இதே கிரகங்கள் சேரல. வேற வேற கிரகங்கள் சேர்ந்து குரு, கேது, செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கலாம் சேர்ந்து இருந்தாங்க. ஸோ அப்பதான் நம்ம கொரோனா எஃபெக்ட் வந்துச்சு. இதெல்லாம் தொந்தரவுலாம் இருந்துச்சு. ஆனா என்னன்னா, அப்ப வந்து நல்லது செய்யக்கூடிய குருவே வந்து அந்த கிரக யுத்தத்துக்குள்ள மாட்டியிருந்தனால, நாமலாம் வந்து லாக்டவுன் உள்ள போய் வீட்டுக்குள்ள சிறைவாசம் இருந்துட்டோம். ஸோ அது நடந்தது இல்லையா? அப்படியான ஒரு 6 கிரக சேர்க்கையில இப்ப குரு தனிச்சு இருக்காரு. குருவுடைய அருளால நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இங்க உண்மை. அதாவது நம்ம அந்த சயின்டிஃபிக்கலா சொல்லும்போது, இந்த அ மா நவீன அறிவியல்ல சொல்லும்போது சொல்லுவாங்க. அதாவது குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிராவிட்டி கொண்ட கிரகம் அப்படின்றதுனால, நம்ம பூமி மேல விழக்கூடிய மற்ற கிரகங்கள் மேல விழக்கூடிய அந்த எரிக்கற்கள்லாம் தன் பக்கம் இழுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதுதான். நம்ம மேல விழக்கூடிய நமக்கு நடக்க இருக்கக்கூடிய சங்கடங்கள, த தொ துன்பங்கள் எல்லாத்தையுமே குரு பார்வைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஜோதிடத்துல. அதுதான். அந்த குருவுடைய அனுகூலம் கிடைக்கிறதுனால, அதெல்லாம் நமக்கு நடக்காம தவிர்க்கப்படுது. இப்ப நான் உங்களுக்கு திரும்ப மீண்டும் ஒரு முறை சொல்றேன். இப்ப இந்த குருவுடைய பார்வை மட்டும் இல்ல அப்டின்னா வச்சுக்கோங்களேன், இந்த சனி, சூரியன், ராகு, செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த சேர்க்கை வந்து கண்டிப்பான முறையில உலகளாவிய அளவுல நெறைய பிரச்சனை, இயற்கை பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள், பெருமழை, வெள்ளம், புயல், அ வாகன விபத்துகள், குறிப்பா வந்து இந்த ரா ராம் நாடுகளுக்கிடையான யுத்தங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நேரம். இப்படிப்பட்ட வாய்ப்புள்ள நேரத்தையே வந்து குரு ஒருத்தருடைய பார்வை வந்து நமக்கு யோகமா மாத்தி குடுத்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு, நம்ம வந்து இறைவனுக்கு எப்பயுமே நன்றி சொல்லணும், கடமைப்பட்டுருக்கணும். இதே மாரி இனி வர்ற காலமும் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லபடியா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து ஒரு சிறப்பான ரோல் எடுத்து நம்மளெல்லாம் காத்துட்டு இருக்காரு. அதனால குரு இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாரி அவர் உச்ச நிலைக்கு போப்போறாரு. குரு உச்ச நிலைக்கு போம்போது இந்த 6 கிரக சேர்க்கைகள் வந்து மாறிரும். அப்பயும் குருவுடைய பார்வை இருக்கும். குரு தொடர்ந்து நம்மள காத்து வந்துட்டு இருக்காரு. அதனால குரு அம்சத்துல இருக்கக்கூடிய தாய், தந்தை, ஆசிரியர் எல்லாத்தையும் போற்றி எல்லா ராசிக்காரர்களுமே வந்து வணங்கி வர்றது, அவங்களுக்கான சரியான மரியாதைய குடுக்குறது, பெற்றவங்க வந்து பிள்ளைகளுக்கு நல்ல மரியாதைய குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுத்து வளர்க்குறது, இதெல்லாம் இந்த காலத்துல செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கும். நாமளும் நமக்கு நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு நல்லது செஞ்சவங்களா மாறிருவோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. உங்களுடைய ஜனன ஜாதகம். அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. அத நம்ம தவிர்த்து போவே முடியாது. கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. எல்லா ராசிக்காரருக்குமே நல்ல பலன்கள் இனிமே கண்டிப்பான முறையில கிடைக்கும். அத நான் உறுதியா சொல்றேன். இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் சார்ந்த சிக்கல்கள், உடல் சார்ந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், உறவு சார்ந்த சிக்கல்கள் இது எல்லாத்துக்கும் காரணமா உங்களுடைய சுயஜாதகத்துடைய பங்கு இருக்கு. ஸோ உங்களுடைய சுயஜாதகத்துல இனி அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? கோச்சாரத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ராசி அடிப்படையில உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் உங்களுடைய சுயஜாதகம், உங்களோட சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு? பொருளாதாரம் எப்படி இருக்குன்றத பத்திலாம் இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும், தீர்வையும் நான் தர்றதுக்கு தயாரா இருக்கிறேன். மீனராசி. மீனராசிக்கு டைம் நல்லா இருக்கு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு. டைம் டஃப்பா இருக்கும். மீன ராசி, லக்னம் 2 பேருக்குமேங்க இது. சரியா? ஆ டஃப்பா தான் இருக்கும். ஆனாலும் எல்லாருக்கும் எல்லாமே டஃப்பா ஓடாதுங்க. நம்மளுக்கும் நெறைய நல்ல விஷயம் நடந்துட்டுருக்கு. அத நம்ம தொடாம இருப்போம். அதாவது விதி எப்படி விளையாடும்னா, உங்களுக்கு சில நல்ல விஷயம் நடக்கணும்னு இருக்கும். அத வந்து நம்ம யோசிக்காம இருப்போம். அத தான் மாட்டிப்போம். இப்ப எது எது நல்லது நடக்கும்னு சொல்றோம், அத ஆக்டிவேட் பண்ணுங்க. சூப்பரா மாறும் லைஃப். சரியா? எது எதுல பணம் இருக்கும் கையில. சும்மாலாம் இல்ல. சரிங்களா? மீன ராசியா இருந்தாலும் வேலை இருக்குல்ல கையில. பிசினஸ் ஓடிட்டு இருக்குல்ல. கையில பணம் இருக்கும். ஓகே. அது இல்லன்னா சொல்லுங்க. அது எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்றது வேணா நம்ம கன்சல்டேஷன்ல சொல்லலாம். ஆனா பணம் கையில இருக்கும். குடும்பத்தில சந்தோஷம் இருக்கும். ஆக்சுவலா நீங்க குடும்பத்தோட எங்கனா வெளியூர்லாம் போயிட்டு வர மாரி இருக்கும். நீர்நிலை, பீச்சு, அ குளங்கள், ஃபால்ஸ் இந்த மாரி ஏரியா போயிட்டு வரதா இருக்கும். போகணும்னா போகிற மாரி சூழ்நிலை அமைச்சுக்கோங்க. அது நல்லதா மாறும் உங்களுக்கு. நீங்க ஃபேமிலியோட இப்ப இப்ப கொடைக்கானல் லேக்குக்கு தான் போணும்னு இல்ல. உங்க ஊருக்கு ஒரு குளம் கட்டி வச்சிருக்கோம். அந்த குளத்தாண்ட இருக்க கோயில்ல போய் உட்காந்துட்டு இருந்தாலே உங்களுக்கு பவர் ஏறும். ஏன்னா நீங்க நீர் பஞ்சபூதம். உங்களுக்கு வந்து 5ஆம் வீடும் உங்களுக்கு வந்து நீர் பஞ்சபூதமாவே அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்க அத பண்ண பண்ண ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும். இத தாண்டி நீங்க எடுக்கிற முயற்சிகள நெறைய வின் பண்ணுவீங்க. நீங்க வேலையில தாராளமா ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணலாங்க. 1000 பிரச்சனை நடக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ்ல. ஆனாலும் ஜெயிச்சுட்டே வருவீங்க. முயற்சி எடுங்க. படிக்கிற குழந்தைங்களும் அப்படிதான். படிப்புலாம் இப்ப இப்ப நெறைய 10த் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுற குழந்தைங்க ஜாதகம் வரும். எல்லாம் படிக்க மாட்டேது குழந்தை, படிக்க மாட்டேது குழந்தைன்னுவாங்க. என்னன்னா சனி பயிற்சி அப்போ மந்தம் தட்டுங்க. அதுவும் அந்த பசங்களுடைய குழந்தைங்களோட தப்பு இல்ல. சனி பயிற்சி நடக்கும்போது மந்தம் கண்டிப்பா தட்டும். அது மந்தம் தட்டாம இருக்கிறதுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்கு. நம்ம யோக முறைகள், மெடிடேஷன்ஸ். ஸோ படிக்கிற குழந்தைங்க மந்தம் தட்டுதுன்னு. மந்தம் தட்டாம இருக்கிறதுக்கு நம்ம சில யோகா பயிற்சிகள் சொல்றோம். எக்ஸாம்பிள் நீங்க வந்து டீல வந்து ஏலக்காய் போட்டு குடிங்க. ஏலக்காய் புதன் எனர்ஜி. அது டக்குனு இதுவாகும். குழந்தைங்க தூங்கும்போது லைட்டா எண்ணெய வந்து உள்ளங்கால்ல லைட்டா தடவிட்டு தூங்குங்க. ஏன்னா, நெறைய தடவினீங்கன்னா கோல்ட் ஆயிடும். எக்ஸாம் நேரத்தில கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாரி சனி தாக்கத்த குறைக்கிறதுக்கு சில பயிற்சிகள் குடுத்துட்டுருக்கோம். அத ஃபாலோ பண்ணாலும் ஜெயிக்கலாம். அதேமாரி வேலை செய்றவங்கள ப்ரமோஷனுக்கு வெளிநாடு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல தாராளமா வின் பண்ணுவீங்க. அடுத்து இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு டைம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க இருக்கிற காச வந்து ஏன்னா இது மீனத்தில இருக்கவங்களுக்கு இந்த தங்க நகை வாங்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க லேண்ட் எதனா வாங்குறீங்க, இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா,
உங்களுக்கு இப்ப இல்ல வண்டி வாகனமே வாங்குறீங்கன்னா, இப்ப இருக்கிற கோச்சாரத்துக்கு எதுல பணம் போட்டா அது வளரும்? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னா அதானே. செலவு எக்ஸ்பென்ஸ் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற. செலவு பண்றதுன்றது வேற. நான் தியேட்டருக்கு போறேன், ஏதோ டூருக்கு போறேன்னா அது செலவு. அது போச்சுனா திரும்பி வராது. ஆனா தங்க நகை வாங்குறேன், ஸ்டாக் மார்க்கெட் வாங்குறேன்றது இன்வெஸ்ட்மெண்ட். அத போட்டா ரெட்டிப்பு இல்ல 3, 4 மடங்கா மாறணும். அது வந்து எதுல போட்டா உங்களுக்கு 3, 4 மடங்கா அது வளரும். இல்ல அடுத்தடுத்த ஜெனரேஷன் குடுக்குற மாரி வளரும்ன்றது நம்ம ஜாதகம் பார்த்து தாராளமா சொல்லலாம். அதே மாரி அ உங்களுக்கு வந்து நம்ம சொன்னது யாருக்காவது அதான் சொன்னேன். சனி பெயர்ச்சி நடந்தாலும் உங்களுக்கு நெறைய சப்போர்ட்டிவ் விஷயங்கள் நெறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அமைப்பாங்க. அ உங்க மன கஷ்டத்த சொல்றதுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஃப்ரெண்டோ, இல்ல லவ்வோ, இல்ல வீட்ல பாசம் காட்டுறதுக்கோ ஏதாவது ஒரு அமைப்பு கண்டிப்பா வந்து சேரும். நீங்க தான் அத அலோவ் பண்ணணும். ஏன்னா சனி பெயர்ச்சியில நான் யாரையும் நம்ப மாட்டேன். யார்கிட்டயும் பேச மாட்டான். அவங்க அண்ணன் தண்ண இது சொல்லுவாங்கல்ல, இந்த நாட்டாம படத்துல வர மாரி அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேன்ற நீங்க தான் தள்ளி வச்சிருப்பீங்க. அப்படிலாம் இல்ல. கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஆறுதல் தரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆ உங்களுக்கு வந்து எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணு வந்து மேரேஜ் விஷயத்துல. அ இதுல இப்ப யாருன்னா பொண்ணு மாப்பிள்ளை புதுசா பார்க்க போறீங்கன்னா, சின்ன சின்ன தடங்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா, நம்ம சில நாள் ஹோரைகள் குடுப்போம். நீங்க போய் அதுக்காக நம்ம என்ன அடுத்த 2 வருஷம் கல்யாணத்துக்கு ஸ்டெப் எடுக்காம இருக்க முடியும்? எடுத்தாகணும். எந்த நாள், எந்த ஹோரையில போனா அது உங்களுக்கு கரெக்ட்டான லைஃப் பார்ட்னர் அமைவாங்கன்றத நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வியாழன், குரு ஹோரை உங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும். இது வந்து ஜென்ரலா சொல்றேன். சில ஜாதகங்கள் வச்சு இன்னும் கொஞ்சம் அக்யூரஸியா நம்ம உள்ள போகலாம். மேலோட்டமா பார்க்கணும்னா, அந்த குரு ஹோரை உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த டைம்ல போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வரலாம். இது ஒண்ணு. சார் எங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா, சின்ன சின்ன சண்டைகள் உள்ள வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த சனி பெயர்ச்சி நடக்கும்போது முதல் பஞ்சாயத்து ஒண்ணு நம்ம கால்ல அடி வாங்குவோம். இன்னொன்னு வீட்ல அடி வாங்குவோம். ஒரு சின்ன பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாரி இருந்தா, நீங்க அப்ரோச் பண்றது வந்து வியாழக்கிழமை குரு ஹோரையிலேயே உங்க லைஃப் பார்ட்னர்ட்ட பேச அப்ரோச் பண்ணலாம். இது எல்லாமே உங்கள சரிப்படுத்தும். மத்தபடி பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ் நல்ல வளர்ச்சி வரும். உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நல்லபடியா வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆ உங்களுக்கு வந்து மெயினா தெய்வ வழிபாடு அப்டின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் எப்பவுமே சொல்றோம். டீஃபால்ட்டா வச்சுக்கோங்க. அந்த அம்மா மீனாட்சி அம்மன சொக்கநாதரோட வழிபடுங்க. சூப்பரா பவர் ஏறும். அடுத்து நீங்க வந்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, வியாழக்கிழமை குரு ஹோரையில வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. பானகம் குடுத்து உங்க கையால குடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பர். இல்ல கோவில்ல குடுக்க சொல்லியாவது பணம் குடுங்க. ரொம்ப நல்லது. தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை நீங்க அபிஷேகம் பண்ணி பண்றது, மஞ்சள் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்றது இன்னும் சிறப்பா இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இந்த பிப்ரவரி மாசம் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான மாசமா அமையும். ஸோ உங்க ராசிக்கு வந்து எதெல்லாம் நல்லது நடக்கும்? அதாவது ஓவராலா எப்படி இருக்கும்? படிப்பு, வேலை, நீங்க எடுக்கிற முயற்சிகள், அ நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட்டுகள், லவ் யாருக்கு நல்லபடியா அமையும்? ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் எப்படி அமையும்? எனக்கு எதிரிகள் தொல்லை எப்படி கம்மியாகும்? மேரேஜ் யார் யாருக்கு கைகூடும்? யார் யார் அதில கவனமா இருக்கணும்? மேரேஜ் ஆனவங்கக்குள்ள வர செப்பரேஷன் எப்படி ஒண்ணு சேர்க்கிறது? மகப்பேறுக்கு யார் யாருக்கு டைம் நல்லா இருக்கு? அ கல்யாணத்துக்கோ, இல்ல நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கணும்னா யார் யாருக்கெல்லாம் அது கிடைக்கும், கிடைக்காது? எந்தெந்த உங்களோட வயசுல பெரியவங்க, சின்னவங்க யார் உங்களுக்கு இப்ப சப்போர்ட் பண்றது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? யார் நல்லா ஒர்க் ஆகும்? உங்க தொழில் எப்படி முன்னேறும்? யாருக்கு நல்ல ப்ராஃபிட் வரும், வராது? ஓவராலா உங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு ஹேப்பினஸ் யாருக்கு இருக்கும், இருக்காது? நம்ப வெளிநாடுக்கு போற வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு, இல்ல? இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டு வரோங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்ப 12,00,00,000 தமிழர்கள் இருக்காங்கன்னா, ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு கோடி பேர் இருக்கும். சரிங்களா? அதனால எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்களா சொல்லியிருக்கோம். உங்க இன்னொன்னு இத வந்து நம்ம மோஸ்ட்லி லக்னத்த வச்சு சொல்லியிருக்கோம். சரி, லக்னம் வச்சு தாங்க கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? நீங்க வந்து உங்க ஜாதக கட்டத்துல லான்னு போட்டிருக்கும். எந்த வீட்ல போட்டிருக்கோ அதுதான் உங்க லக்னம். சரிங்களா? அந்த லக்னத்த வச்சு பார்த்தீங்கன்னா, இன்னும் அக்யூரேட்டா இருக்கும். நம்ம இது நடக்கல, அது பொய்யி, இது உருட்டு என்னென்னமோ போடுறோம். பொய்யே இருந்தா இத்தனாயிரம் வருஷம் எப்படி இந்த ஒரு ஜோதிடம்ன்றது இருக்கும். இதெல்லாம் ஒர்க் ஆகும். பொது பலன்.
லக்னத்தை வச்சு பாருங்க. இன்னொன்னு ஒண்ணும் அக்யூரேட் இல்ல சார், எனக்கு நடக்கிற மாரியே இருக்கு சார், ஆனா நடக்கல சார் அப்படின்னா ஜாதகத்த பாருங்க. ஏன்னா வேற கிரகங்கள் என்னென்னன்றத பார்க்கணும். உங்க ராசி, லக்னம், உங்க நட்சத்திரம் எதோட மிக்ஸ் ஆகுதுன்றத பார்க்கணும். அத வச்சா இன்னும் அக்யூரேட்டா சொல்லலாம். சரிங்களா? ஸோ பொதுவா சொல்லியிருக்கோம். பலன்கள் பொதுவா இருந்தாலும், தெய்வ வழிபாடுகள் சூப்பரா ஒர்க் ஆகும். இந்த தெய்வ வழிபாடுகள் புரிஞ்சுக்கோங்க. 2 மேஜரா 2 ஈவென்ட் இருக்கு. தைப்பூசம் இருக்கு, சிவராத்திரி இருக்கு. நல்ல விரதம் இருங்க. நல்ல இது பண்ணுங்க. இந்த 2ம் ஒழுங்கா பண்ணீங்கன்னா, பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா அதுதானே நம்மளோட எண்ட் ரிசல்ட்டா இருக்கு இன்னைக்கு. அதனால இந்த தெய்வ வழிபாடுகள் நல்லா பண்ணுங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க. இத தாண்டி அ ஸ் எனக்கு இந்த சனி பயிற்சிகள் நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது, சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணணும், கல்யாணம் தடங்கலாகுது, இந்த கிரக கோளாறு, செவ்வாய் தோஷை இதெல்லாம் ஓகேங்க. நம்மளுக்கு வந்து கிரகத்தோட எப்படி அலைன்னா அவங்களோட எப்படி நம்ம ஒரு சமரசப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்ப ஞானிகள் இருக்காங்க. ஞானிகளுக்கு தோஷமே இருக்காதா? நீங்க ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா, கேது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாரு. சனி பகவான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பார். சனி பகவான், கேது பகவான் ஸ்ட்ராங்கா இல்லாம பக்தி மார்க்கத்துள்ள அவ்வளோ லேஸ்ல வரவே முடியாது. ஆனா அவங்கலாம் எப்படி நல்லா இருந்தாங்க? ஏன்னா, அவங்க அந்த தவ வலிமையால சமநிலைப்படுத்திக்கிட்டாங்க கிரகத்த. இப்ப நம்ம வந்து அந்த அளவுக்கு தவத்துல போக வேண்டியதில்ல. ஏன்னா ஃபேமிலி லைஃப்ப பார்க்கணும். ஆனா, இது கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. தானியங்கள், நவதானியங்கள் மூலியமா சப்போர்ட் பண்ணலாம். நம்ம போடுற உடைகள் இருக்குல்ல, இந்த கலர் ஆஸ் எ ஃப்ரீக்வன்சின்னுவாங்க இங்கிலீஷ். இதெல்லாம் மேலை நாடுகள்ல அப்படி போயிட்டு இருக்கு ரிசர்ச். அந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் சொல்லி தரோம். நெறைய தன ஆகர்ஷணத்துக்கு சொல்லி தரோம். வாழ்க்கையில நிம்மதியாவும், செழிப்பாவும் வாழ்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லி தரோம். அத எடுத்துக்கோங்க. அத எடுத்துட்டு இத ட்ரை பண்ண எது எதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த விஷயத்தெல்லாம் நீங்க ட்ரை பண்ண நெறைய வாழ்க்கையில நெறைய நல்ல மாறுதல்கள் வரும். எல்லா நல்ல மாறுதல்கள் வர நம்ம அப்பன் முருகனையும், சிவபெருமானையும், விஷ்ணு, பிரம்மா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு, நீங்க எல்லாரும் நல்லா இருக்க. டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன். மீன ராசி என்பர்கள் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் மீன ராசி. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். ராசி அதிபதி 4ஆம் இடத்துல வக்ரத்தன்மையோட இருக்கிறார். உங்களுடைய ராசியின் மீது சனி பகவான் பயணிச்சிட்டு இருக்கிறார். 12ஆம் இடத்துல 5 கிரகங்களின் சேர்க்கை. எந்த இடத்துல போனாலும் ஒரு முட்டுச்சந்தா இருக்கு. எதுல இருந்தும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் வரமாட்டேங்குது. தொழில் ரீதியான பின்னடைவுகள் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த தொழில்ல எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படி இந்த மீனராசி என்பர்களுக்கு தன்னுடைய நிலை அறியாது திணறுபவர்கள் இந்த மீனராசி என்பர்கள். சனி சந்திரன் சேர்க்கை, புணர்வு தோஷம். புணர்வு தோஷம் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயும் தடைகளையும் தாமதங்களையும் ஒரு சில இடத்துல உங்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்படும் போது அங்க பெரிய அளவுக்கு ஒரு செக் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வர்றதுதான் இந்த சனி சந்திரனான அந்த புணர்வு தோஷம். வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல நிறைய தாமதங்கள், ரிஜெக்ஷன்ஸ், வரன் அமையாத ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த புணர்வு தோஷம் கொடுக்கும். இந்த புணர்வு தோஷத்தினால இவர்கள் அதிகப்படியாக அவமானப்படக்கூடிய ஒரு நேரம். இந்த மீன ராசி என்பவர்கள் கடந்த ஒரு 6 மாதமாக பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அவமானப்பட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் உங்களுடைய சொந்த இடத்திலேயே கிடைக்க மாட்டேங்குது. உங்களுடைய குடும்ப உறவுகள்னாலேயே நீங்க நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறீங்க. எந்த இடத்துல போனாலும் ஒரு பழிச்சொல்லும் ஒரு அவச்சொல்லும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கு. இவர்களினுடைய நேர்மையான குணம், அதனால கிடைத்த ஒரு பரிசு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஒரு நேர்மையாக தொழில் செய்யறதுனால லாபத்தை அடைய முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் ஆமாம் அடைய முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் அளவிட முடியாதது, மதிப்பிட முடியாது. இது எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா அந்த நேர்மையாக இவர்கள் தொழில் செய்யறதுனாலதான். நேர்மையாக எல்லார்கிட்ட
மாறுபேட்டையும் அணுகுமுறையை வைத்ததுனால்தான் இவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஏமாற்றம், இழப்புகள். 10 சொத்துக்களை வைத்த நபர்கள் இப்போ ஒரு சொத்து கூட இல்லாம நடுத்தருவுல நிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த மீனராசி என்பவர்கள் பெற்றுட்டு இருக்கிறாங்க. போரும் மேடம், நிறைய சொல்லிட்டீங்க, இப்ப நடக்கக்கூடியதை சொல்லுங்க, என்ன நடக்க போகுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் வக்ரத்தன்மையோடு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதனால வெளியிட மாற்றம் அப்படின்றது இந்த மாதத்துல கண்டிப்பாக உறுதியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம்தான். உபய ராசியான இந்த மீன ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய முடிவுகள்ல ஒரு தடுமாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. இது செய்யறது சரியா, அது செய்யறது சரியா, இதனால நிறைய பிரச்சனைகள் வருதா, அதனால நிறைய பிரச்சனைகள் வருதா அப்படின்னு தன்னுடைய முடிவுகள்ல எந்த விதமான ஒரு ஸ்திரத்தன்மையுமே இல்லாத இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. உங்களுடைய இழந்த விஷயங்களை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஒரு இடத்துல குடும்ப உறவுகள்ல விவாகரத்துகள் கூட நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். விவாகரத்துனா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு விவாகரத்து. நான் சும்மா யதார்த்தமான பேசிய ஒரு பேச்சு இன்னைக்கு விவாகரத்துல போய் நிக்குது. நான் ரொம்ப அட்வைஸ் பண்ணுவேன், அந்த அட்வைஸ் அவங்களுக்கு பிடிக்கல, இதனால நிறைய விவாகரத்து. இப்படியெல்லாம் ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் அப்படின்னா நம்ம மீனராசி என்பவர்கள் தான். இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. 7ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் இல்லை, 6ஆம் இடத்துல கேது பகவான். கடன், ஊரை சுத்தி கடன், உறவினர்களை சுத்தி கடன், நண்பர்களை சுத்தி கடன், எந்த இடத்துக்கு போனாலும் கடன்காரர்கள் தொந்தரவு. இப்படி இந்த மீனராசி என்பவர்களினுடைய வாழ்க்கையே கடனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கு. அந்த கடன்னால மீண்டு எந்திரிக்க முடியாத ஒரு துயரமான ஒரு சுச்சுவேஷன். இதெல்லாம் மீண்டு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடனை மீண்டு வராது. இந்த மாதத்துல கடனை அடைக்கிறதுக்கெல்லாம் நீங்க எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. இருக்கக்கூடிய வருமானத்தை வாங்கி உங்களுக்கு உண்டான ரெகுலர் எக்ஸ்பென்சஸ்க்கு பாத்துறீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு விஷயம். அதை தாண்டி நீங்க நம்ம கடன் அதாவது என்ன சொல்றது, ஒரு ஊர்ல நல்ல பேர் எடுக்கணும், உறவினர்கள் மத்தியில நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதெல்லாம் ட்ரை பண்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயல். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல நீங்க உங்களுடைய முக்கியமான செல்ஃபிஷான ஒரு வாழ்க்கையை பார்க்கணுமே ஒழிய உங்களுக்கு உண்டான ஒரு பொதுநல வாழ்க்கையை பார்க்கறது மிகப்பெரிய ஒரு தவறான முடிவுகள். அதனால அதை எடுக்காதீர்கள். அதனால கடன் கொஞ்சம் இருக்கும், சில பேருக்கு வியாதி தொந்தரவுகள் இருக்கும், அதுக்கெல்லாம் நிவர்த்தி இந்த மாசம் கிடையாது. விரைய செலவுகள் தான் அதிகமா இருக்கு. பிப்ரவரி மாதம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு விரைய செலவுகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு விரைய செலவுகளாக இருக்கலாம், உயர் படிப்பிற்கு உண்டான ஒரு விரைய செலவுகளாக இருக்கலாம். அத மாதிரி அந்த விரைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. பெண்களுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும். ஒரு தைராய்டு பிரச்சனை, அடுத்து முழங்கால் பிரச்சனை, அடுத்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா மெனோபா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரியாகலாம் பெண்களுக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மீனராசி பெண்கள் யோகா போன்ற உடற்பயிற்சிகள்ல ஈடுபடுறது நல்லது. நிறைய நேரம் வாக்கிங் போங்க. மீனராசி பெண்கள் எப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உடற்பயிற்சி வாக்கிங் போறதுதான். நடைப்பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கிங் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதை செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே மீனராசி பெண்கள் ஓரளவுக்கு தயாராயிடுவாங்க இந்த பிப்ரவரி மாசத்துல. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.